ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சுண்டைக்கடலை முளை கட்டினதில் வடை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுண்டைக்கடலையை 2 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டோம்னா தண்ணி வடிச்சிட்டு போட்டோம்னா இந்த மாதிரி முளைச்சி வந்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு காட்டன் துணியில் தண்ணி வடிச்சிட்டு கட்டி வச்சோம்னாலும் இந்த மாதிரி வந்துடும். நல்லா முளைச்சி வந்துடும். இது நல்லா வாசனையாக ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நான் பச்சை கலர் சுண்டல் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் கலர் சுண்டலாக இருந்தாலும் எந்த சுண்டலாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டுருக்கோம். இது குழம்பு வச்சாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகா நான் உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சலாங்க இந்த வடை. அவ்வளோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதில் அடுத்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த அரைச்சி ரெடியாக வந்துருச்சுங்க. இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம எந்த பொரிச்சு எடுக்கிற ஐட்டத்துக்கு சேர்த்தோனாலே ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, 1-2 தான் அரைக்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா எண்ணெய் காஞ்சு வந்த பின்னாடி நீங்கள் சிம்முக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த வடையை தட்டி போட்டுடலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் தட்டி போட்டுக்கலாங்க. இந்த வடை எண்ணெய் குடிக்காது. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் சட்டியில். இப்போ ஒரு பக்கம் வந்த பின்னாடி ஆல்ரெடி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதோடு நம்ம சிம்மில் வச்சுருக்கிறதுனால கரெக்டான பக்குவத்தில் இது வந்துடும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், வடை வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.